ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரைஸ் எல்லாம் வாங்கும்போது 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அந்த ரைஸ் பேக்குகள்லாம் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக வச்சிட்ருப்போம். இப்போ இந்த மாதிரி ரைஸ் பேக்குகளில் நிறைய வீட்டில் சேர்ந்துரும். இந்த பேக்கெல்லாம் தூக்கி போடுறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்காது. சரி, இதை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். இதைய கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மொட்டை வெயில் அடிக்கும்போது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தேன்னு எடுத்து வெயிலில் காய போட்டு எடுத்து வைப்போம், பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கட் பண்ண ரைஸ் பேக்கில் சப்போட்டா ட்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தோட்டத்தில் நிறைய விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காய வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த ரைஸ் பேக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்படி காய வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரைஸ் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உள்ள அப்படியே பிரிப்பிக்கலாம். சைடில் கட் பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே கட் பண்ணியாச்சு. சென்டரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4-5 கட்டப்பை பேக் இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கிச்சனில் கதவுக்கு பின்னாடி மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். கட்டப்பை பேக் எடுத்துக்கேன். இதில் பிளேட் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகளை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேக்கில் நியூஸ் பேப்பரை போட்டு காய்கறிகளை எடுத்து வைப்போம். நியூஸ் பேப்பரை அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும். ஆனால் இந்த ரைஸ் பேக்கில் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து எடுத்து கழுகி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரேக்ல தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன். தக்காளி எல்லாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா 1-2 அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து இந்த ரேக் வந்து கிளீன் பண்றது கஷ்டமாயிரும். ரைஸ் பேக் கீழே போட்டு வச்சிருக்கறனால அதை மட்டும் எடுத்து நம்ம கிளீன் பண்ணி மறுபடியும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ண ரைஸ் பேக்கை மிக்ஸி கடியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால கிரைண்டர் கடியில் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம எதாவது சிந்துனா கூட அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு கீழே உட்காந்து அறுக்கிற பழக்கம் தான் இருக்குது. பாருங்கள், நிறைய குப்பையாக இருக்குது. இதை வந்து எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ரைஸ் பேக் வந்து கட் பண்ணி கீழே அடியில் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது, எடுத்து டஸ்ட்பினில் போடுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த ஷீட்டை நம்ம
கழுவி எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வெயிலில் காய போடுங்க. 5 மினிட்ஸில் காஞ்சிரும். நான் இப்போ வீடியோக்காக நான் இங்கேயே காய வச்சு காமிக்கிறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.